ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. அப்ப தாயை போல புள்ள இருக்கும். சுமார் எத்தனை முறை போய் சத்தியம் வச்சிருப்போமா? கொரியன் கத்துக்குங்க, கொரியா எந்த திசையில இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க, வீட்டுக்கு வந்தாலும் வேலை வாங்குவாங்க, இந்த பக்கமே போக கூடாதுன்னு அவன் பயம் வரும். எப்படி காதல் திருமணம் செய்ய ஆசைப்படும் பிள்ளைகள் வெர்சஸ் பயத்தில் பெற்றோர்கள். ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. யாரெல்லாம் இப்ப கரண்டா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா கை தூக்குங்களேன். 3 தான் இருக்கு. வேற யாரும் இருக்காங்க கையை தூக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல லவ்வா? 11th படிக்கும்போது. அந்த பையன் 11th தானா? நீங்க என்ன படிக்கும்போது லவ் பண்ணீங்க? சார் 9th படிக்கக்குள்ள லவ் பண்ணேன் சார். ஒன்னை விட 2 லீடிங். நீங்க ஏன் லவ் விடல? அவங்க அடிக்கிறாங்க, நம்ம அதை லவ் பண்ணி பாப்போமே, அவங்க என்ன சொல்றது நம்ம என்ன பண்றது. அப்ப தாயை போல புள்ள இருக்கும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. லவ் பண்ண கூடாதுமா? சத்தியம் வாங்குவீங்க ஆமா. டெய்லி. அப்ப இப்ப இன்னும் கண்டினியூ பண்றாங்க. அப்ப +2ல என்கிட்ட சொன்னது பொய், சத்தியம் பண்ணது பொய். சொல்றதான் செஞ்சிருவாங்களா? என் பொண்ணு 2வது பொண்ணு கண்டுபிடிச்சா, இல்லம்மா அவ போன் பேசிட்டு தான் இருக்கா, நம்ம கிட்ட மறைச்சிட்டா அப்படின்னு சொல்றா. எப்படி கோர்த்து விடுது பாரு. இவங்க சென்னையிலே வந்து இருந்திருக்கிறாங்க 1 இயரா. எங்களுக்கு தெரியவே தெரியாது. என்கிட்ட சத்தியம்லாம் பண்ணியடி. எல்லாம் ஒன்னால. சுமார் எத்தனை முறை போய் சத்தியம் வச்சிருப்போமா? கணக்கே இல்ல. நான் எந்த மாதிரி பையனை லவ் பண்ணணும், எந்த மாதிரி பையனை லவ் பண்ண கூடாதுன்னு தானே சொல்லி கொடுக்கணும். நீ லவ்வே பண்ண கூடாதுன்னு எப்படி அங்க இதெல்லாமா சொல்லி தர்றாங்க? இப்ப பேசுறப்போ எனக்கு அந்த லவ் வரல, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப நான் ஏதாவது பசங்க கிட்ட பேசினாலும் எங்க அம்மா பேசி வீட்டுக்கு கூப்பிட்டுறாங்க, அவங்க கிட்ட வேலை வாங்கிறாங்க. மாஸ்டர் பிளான். என்ன வேலை வாங்குவாங்க? எல்லாம் பீரோ நகர்த்தி வைம்பாங்க, சிலிண்டர் எடுத்து வைம்பாங்க. வேலை செய்யாம போனீங்க, உங்களை பூரா படுக்க போட்டு அம்படுங்கிறதுக்கு 4 நாய் வச்சிருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இனிமேல் இந்த பொண்ணை லவ் பண்ணு ஒருத்தர் நினைச்சான்னா வீட்டுக்கு வந்தாலும் வேலை வாங்குவாங்க, இந்த பக்கமே போக கூடாதுன்னு அவன் பயம் வரும். கோழி வளர்க்கறது கொஞ்சிறதுக்கு இல்ல, ஆடு வளர்க்கறது அளவு பாக்குறதுக்கு இல்ல, ரெண்டையும் அறுக்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுறாங்க. இப்போ உங்க லைஃப்ல பக்கத்துலயே அரேஞ்ச் மேரேஜ்ல ஒரு வீட்ல வந்து வரதட்சணை கேட்டிருப்பாங்க. இப்போ அதனால அரேஞ்ச் மேரேஜ் வேணான்றீங்களா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஓகே, உங்களோட ஐடியா என்ன? இப்போ லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? உங்க ஐடியா என்ன? லவ் மேரேஜ் தான் சார். அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? என் காலம் வரைக்கும் நான் பார்த்துப்பேன். என் காலத்துக்கு அப்புறம் தனியா கூட இருக்கட்டும், ஆனா அவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது மனநிலை வந்து ரொம்ப மோசமான மனநிலை. என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? பேங்காக் தாய்லாந்துல படிச்சிட்டு இருக்கேன். என் பாய் ஃப்ரெண்ட் வந்து கொரியன். அவங்க கொரியன். தமிழ்ல பிளான் பண்ணாலே தாங்காது, இதுல இங்கிலீஷ்ல வேற பிளான் பண்றாங்களா? பாய் போட்டோ காட்டு பாப்போம். பாப் சிங்கர் மாதிரி இருக்காப்லையே. இங்க பாருங்க, எப்படி இருக்காப்ல மருமக? நல்லா இருக்காப்லையா? நக்கல்யா அவனுக்கு. நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல சார், நல்ல செவத்த பையனா இருக்காப்ல பாருங்க. இல்ல இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? இப்ப எனக்கு கொரியன் தெரியும், நாங்க 2 பேருமே கொரியன்ல தான் பேசிப்போம். சரி, அவங்க 2 பேர் மட்டும் தானங்க சார் பேச முடியும், நம்ம நீங்க வாய் தான் பார்க்கணும். ஆனா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. கொஞ்சம் இந்த சிரிச்சு பேசி கொஞ்சம் வித்தியாசமா பேசுவாங்கல்ல, அப்படி பேசணும்னு எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன மொழியா இருந்தாலும் பரவாயில்ல, லவ் பண்றதுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி வந்தாலே கண்டுபிடிச்சிரும்டா. இந்தியன் பேரண்ட்ரா நானு. உங்க மருமப்புல 1 மாசம் உங்க மருமகன் 6 நினைக்கிற 1 மாசம் வந்தாப்புல இல்ல. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வந்த உடனே ஒரு பெரிய கும்பிடு போடுவேன், 3 தடவை கும்பிடுவேன். எனக்கு வந்து ஒரு 10 லாங்குவேஜ் கிட்ட பேசுவேனா? 10 லாங்குவேஜா? 10 லாங்குவேஜ் கிட்ட பேசுவேன். சூப்பர் பா. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் பேசுவேன். கொரியன், சைனீஸ், கேண்டனீஸ், டைவனீஸ். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தாய் இப்ப கத்துட்டு இருக்கேன், ஜாப்பனீஸும் கத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 11th 12th எடுத்து படிச்சனால தெரியும். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஓகே, எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணலாம்? ஒரு 23 25 வரைக்கும். 23 அந்த பையனை கல்யாணம் பண்ணலாமா? போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். 18 வயசு, 10 மொழி தெரியும், கப்புலா டூர் போவேன், 4-5 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டேன், கொரியா பையனை லவ் பண்ண போறேன், கொரியா தெரியும்னு நல்ல அறிவான பொண்ணா இருக்கு, தெளிவான பொண்ணா இருக்கு. பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாரும் மனசுலயும் நம்ம புள்ள பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்ல, இவன் வெடி வச்சு வெடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும். இங்க பாரு, அவனை மட்டும் தான் நீ கல்யாணம் பண்ணணும். அம்மா இவ்வளவு வெடிக்கு சிரிச்சுட்டே இருக்காங்க பாத்தியா? மனசு தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுல வந்து 25 வயசு வரைக்கும் தள்ளி போறதுக்குள்ள அவங்க லவ் புட்டுக்கும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறீங்களா இல்லையா? மனசுல நினைக்கிறீங்களா இல்லையா? ஐயோ, நான் நினைச்சது உனக்கு எப்படி கேட்டுச்சு? நான் என்ன சொல்றேன், இப்ப இருந்தே இந்த நூடுல்ஸ், இந்த கே டிராமா, கே சாங் அதெல்லாம் வைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
கொரியன் கத்துக்குங்க, கொரியா எந்த திசையில இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க, அங்க வச்சு வணக்கத்தை போட்டுருங்க. இதுதான் நீங்க பண்ணி ஆகணும், ஆப்ஷனே இல்ல. நானே வருத்தம் தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன், அதையே நோண்டி ஞாபகப்படுத்துறேன். உங்க அம்மாக்கு 4 வார்த்தை கொரியால சொல்லுமா. 우리 진짜 사랑하고 있는데 오빠도 지금 와가지고 말도 என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படி? ஐயோ என் தம்பி மையம் மேலலாம் உனக்கு வந்து லவ் வரணும்னா எனக்கு எப்படி சார் வரும்? ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்ல, அவ்வளவுதான் சார். நான் கல்யாணம் பண்ண போற பையன் மேல எனக்கு தான் சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். அதான் அம்மா சொல்லிட்டாங்களா, யார் லவ் பண்றேன்னு சொல்லிடுங்க. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. ஒத்துக்கிட்டாங்கம்மா, நீ இன்னும் நான் நல்ல சான்ஸ் ஏற்படுத்தி, இதுக்கு மேல யாரும் சான்ஸ் ஏற்படுத்தி தர மாட்டாங்க, பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு.